ஜிஎஸ்டிக்கு வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஒரு 15 to 20 டேஸ் ஆகும் ஜிஎஸ்டி வந்து என் கைக்கு வரக்கு. ஸோ அது வரைக்கும் நான் பேக்ரவுண்டில் வந்து இப்போ நம்ம என்ன வேலை பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது, டிஸ்கிரிப்ஷனு, அப்புறம் வந்து கீவேர்ட் சர்ச்சு இதெல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா ஜிஎஸ்டி வந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 2 வீக்ஸுக்கு முன்னாடி திருப்பூர் போயிருந்தேன், வேறு விஷயமா போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து இந்த நான் ரெகுலராக போய் துணியெல்லாம் எடுப்பேன்ல, அந்த இடத்துலலாம் போய் மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் விசிட் பண்ணேன், பார்த்தேன் எந்த மாதிரி துணியெல்லாம் இப்போ தைச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தேன். பட் நான் வந்து எந்த ப்ராடக்ட்டுமே வாங்கலை. அதுக்கு ரீசன் என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஜிஎஸ்டின்னு ஒன்று எடுத்துட்டோம் அப்படின்னா எவ்ரி மந்த் வந்து நம்ம டேக்ஸ் ஃபைல் பண்ணிகிட்ருக்கணும். நம்ம இப்போ எந்த ப்ராடக்ட்டுமே வாங்கலை, இப்போ எந்த சேலுமே பண்ணலை அப்படின்னாலும் நில்லுன்னு நம்ம ஃபைல் பண்ணிகிட்ருக்கணும். ஆனால் ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் நான் ஒரு ப்ராடக்டை வந்து இப்போ எடுக்க முடியாது. ஏன்னா நான் இத்தனை நாள் வந்து எடுத்தேன்னா ஆஃப்லைனில் சேல் பண்ணேன். ஆஃப்லைனில் சேல் பண்ணும்போது எனக்கு எந்த மாதிரி பில் கொடுப்பாங்கன்னா, நார்மலாக நம்ம கடையிலலாம் போய் துணி எடுப்போம்ல, ஸோ அந்த மாதிரி பில் தான் எனக்கு கொடுப்பாங்க. அப்போ துணி எடுக்கும்போது பில் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி பில் தான் எனக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த பில்லை வச்சு நம்ம ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ண முடியாது. ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது இன்வாய்ஸ் பில்லுன்னு சொல்லுவாங்க. அதாவது அதில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்களோட ஜிஎஸ்டியும் ப்ளஸ் நம்மளோட ஜிஎஸ்டி நம்பரும், அவங்களோட நம்பரும் நம்மளோட நம்பரும் அந்த பில்லில் வந்து இருக்கணும். அந்த பில்லை கொடுத்தா தான் வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டிக்கு ஃபைல் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ கூட்ஸை மட்டும் துணி மட்டும் எடுத்து வச்சுட்டா எனக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் ஃபைல் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நான் இப்போ எடுக்கல. அது ஒன்று. ப்ளஸ் இன்னொன்று வந்து என்கிட்ட ஆல்ரெடி நான் துணி ஆஃப்லைனில் சேல் பண்ணிட்டுருந்தேன்ல, அதுலேயே வந்து ஒரு சில ஐட்டங்கள்லாம் இருக்குது. ஒரு 4-5 கலெக்ஷன்ஸ் இருக்குது என் கையில். ஸோ அதையவே வந்து எனக்கு போட்டு ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நம்ம புதுசாக துணி எடுத்து அதுக்கு ஒரு பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படியோ தேவைப்படும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதையவே வச்சு நம்ம சேல் பண்ணி பார்ப்போமே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்போ நீங்கள் கேட்கலாம், அதுக்கு வந்து இப்போ ஜிஎஸ்டி நம்பர் இல்லாமல் தானே நான் பில் வாங்கியிருப்பேன், அப்போ அதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஆனால் இப்போ என்னென்னா ஜிஎஸ்டி நம்ம ஃபைல் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த சேல் பண்ணுற அந்த பில்லும் வேணும், நம்ம எவ்வளோக்கு சேல் பண்ணோம் அப்படிங்கிற பில்லும் வேணும், ப்ராடக்ட்டு எவ்வளோக்கு வாங்கணும் அப்படிங்கிற பில்லும் வேணும். இந்த ரெண்டையும் போட்டால் அதுக்கு ஒரு அமௌண்ட் வரும், ஜிஎஸ்டி அமௌண்ட் வந்து வரும். இப்போ ஒரு 200 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் சேல் பண்ண அந்த பில்லுக்கு வந்து ஒரு 200 ஜிஎஸ்டி போடுறாங்க அப்படின்னா அந்த 200 வந்து இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருப்பேன்ல அப்போவும் நான் ஜிஎஸ்டி கட்டியிருப்பேன். ஸோ அந்த அமௌண்ட்டையும் ரெண்டையும் டேலி பண்ணி அதை கழிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஜிஎஸ்டிக்கு வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்க ப்ராடக்ட்டுக்கு சேல் பண்ணேன் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஜிஎஸ்டி அமௌண்ட் வரும். அது வந்து இப்போ நான் ஓனாக என் கையிலிருந்து நான் கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா என்கிட்ட ப்ராடக்ட்டுக்கான பில்லு கிடையாது, ப்ராடக்ட் வாங்கினதுக்கான பில்லு கிடையாது. பட் பரவாயில்ல, ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் அது ஆகும். இப்போ நான் புதுசாக ஒரு ப்ராடக்டை எடுத்து அதுக்கு ஒரு பெரிய அமௌண்ட், இப்போ ஒரு 5000 வச்சுக்கோங்களேன், 5000 எங்கே, 200 எங்கே? ஸோ 5000 போடுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி இருக்க ப்ராடக்ட்டுக்கு நான் வந்து ஒரு 200 கட்டி நான் ஒரு ட்ரையல் மாதிரி பார்த்துக்கிட்டேன். எனக்கும் ஓகே, இந்த குட்ஸ் வந்து ஓகே தான், இந்த ப்ராடக்ட் எல்லாம் நல்லா தான் போகுது, இன்னும் இதே மாதிரியே நம்ம வந்து புதுசாக எடுக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஸோ அந்த ரீசன்னால தான் நான் வந்து இப்போதைக்கு ப்ராடக்ட் எடுக்காமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் ரீசன். இதனால தான் நான் வந்து இப்போதைக்கு எந்த ப்ராடக்ட்டும் வாங்காமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஜிஎஸ்டி ரெடி ஆகட்டும், அதுக்குள்ளே நான் பேக்ரவுண்டில் இந்த லிஸ்டிங்க்கான வேலைகள், ஃபோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் 1 by 1 உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு காமிக்கிறேன். தேங்க்யூ.